ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சிக்கன் குருமா. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் 1/2 kg வந்து நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஒரு ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன், 1.5 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், 2 பொட்டேட்டோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், க்ரீன் சில்லி 2 எடுத்திருக்கேன், கசகசா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு புதினா இலை கழுவி வச்சுருக்கேன், ஒரு 10 இதழ் இருக்க மாதிரி, இஞ்சியும் பூண்டியும் வந்து நான் நல்லா இடித்து வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணாமல் இடித்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து கீனி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கீனி வச்சுருக்க தேங்காயில் வந்து நம்ம சோம்பும் கசகசாவையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது இந்த தேங்காயில் வந்து 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, இது மூணுத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது தேங்காய், சோம்பு, கசகசா மூணுத்தையும் நல்லா அடித்து பேஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து கடாய் அடுப்பில் வச்சு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது கடாய் வந்து அடுப்பில் வச்சாச்சு. ஒரு குழிக்கரண்டி வந்து எண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை இதில் போடலாம். இது நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயத்தை போட்டு இப்போ நல்லா வதக்குறோம். அந்த பச்சை வாசம் நல்லா போகட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுது 2த்தையும் இதில் ஆட் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும், அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். இப்போது ராஸ்மெல் போயிடுச்சு. இப்போ 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா ஒரு 10 இதழ் மாதிரி எடுத்து வச்சுருக்கதை அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ அதையும் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கட்டும். அப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிட்டோம். இது வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான சால்ட் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் சிக்கன் ஆட் பண்ணலாம். இப்போது நான் வந்து 1/2 kg வந்து நாட்டுக்கோழி வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து சால்ட்டும் கர்டும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அதில் இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டு இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வெறும் வாட்டரில் வாஷ் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த பேஸ்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் சிக்கனை. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். அதில் நாட்டுக்கோழி உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சூப்பெல்லாம் வச்சு கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. பிராய்லர் கோழியோட நம்ம நாட்டுக்கோழி ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருக்கப்பெல்லாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா சளியெல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு வராமல் இருக்கும். கோல்டு பிடிச்சிருக்கும் போது நம்ம இந்த மாதிரி நாட்டுக்கோழி வாங்கி சேர்த்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக கோல்டு சரியாயிடும். குழந்தைங்களுக்கு இது மாதிரி மாதத்தில் ஒரு வாட்டி நாட்டுக்கோழி செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது. இப்போ சிக்கன் எல்லாம் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ மசாலா எல்லாத்துலேயும் அதில் வந்து படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் ஒரு கிளாஸ் 200 ml அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ இந்த கிளாஸில் நான் தண்ணி எடுத்திருக்கேன், இதில் ஆட் பண்ணலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை அதில் ஆட் பண்ணிடலாம்.
எப்போதுமே நம்ம சிக்கன் குருமாவில் பொட்டேட்டோ போட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு, நல்லா வேகட்டும். சிக்கன் நல்லா வேகட்டும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நான் ஒரு 2 ஸ்பூன் இருக்கிற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இதில் ஆட் பண்ணலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நல்லா அந்த பச்சை வாசனை போகட்டும். அந்த மிளகாய் தூள் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரைஸுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கொஞ்சம் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகட்டும். போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இது தேங்காய், சோம்பு, அப்புறம் வந்து கசகசா 3த்தையும் சேர்த்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லா தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கொஞ்சம் திக்காகட்டும். இது வந்து எங்கள் அம்மாவுக்கு எங்கள் ஆச்சி சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே ஸ்டைலில் தான் நான் பண்ணுறேன். இது கும்பகோணம் சிக்கன் குருமா ஸ்டைல். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இது தாளிக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் பேன் வச்சு அந்த தாளிதம் எப்படி பண்ணணும், இது நல்லா திக்கானதுக்கப்புறம் அந்த தாளிதத்தை இதில் சேர்க்கணும் எப்படின்றத சொல்கிறேன். இப்போ இந்த பக்கம் பேன் வச்சாச்சு. கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு தேவையான ஆயில் இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிரிஞ்சி எல்லாம் 2 போட போகிறோம். அப்புறம் வந்து பட்டை, ஏலக்காய் பவுடரு, கிராம்பு, இது எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். இது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியாக கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக இது வரணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை நம்ம சிக்கனில் எடுத்து ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம எண்ணெயான கும்பகோணம் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். நம்ம சிக்கன் கிரேவியில் நல்லா சிக்கனில் வந்து மசாலாலாம் நல்லா இறங்கி அட்டகாசமாக வந்திருக்கு. ஸ்மெல் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.